ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பைசி பாஸ்தா பார்க்கலாம். பசங்க ஸ்பைசியாக பாஸ்தா செஞ்சு கொடுக்கணுன்னு சொன்னதுனால இன்றைக்கி மார்னிங் செஞ்சேன். பாருங்கள் எப்படி செய்யலான்னு. இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ் நிறைய போடணும். நான் அவசரமாக செஞ்சதுனால ஒன்று போட்டேன். அது கம்மியாக தான் இருந்தது. அதுலேயே நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாஸ்தா இது 1/2 கிலோ பேக்கெட்டு. இதில் முக்கால்வாசி போட்டுட்டேன், கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன். போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு போட்டு வேக வச்சுக்கணும். கொஞ்சமாக தான், அந்த பாஸ்தாவுக்கு தேவையான சால்ட்டு மட்டும்தான் போடணும். போட்டுட்டு ஆன் பண்ணி இது ஒரு பக்கமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் குடமிளகாய், கேரட்டு, பீன்ஸு இது 3 அரைஞ்சிட்டு தக்காளி அரைச்சிக்கணும். கட் பண்ண வேண்டியதில்லை. இந்த பாஸ்தாவில் கொஞ்சம் ஆயில் விடணும். ஆயில் விட்டோம்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த பாஸ்தா வெந்துச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு தனியாக ஒரு கடாயை வச்சு அதில் ஆயில் போட்டு மசாலா ரெடி பண்ணிக்கணும். வெங்காயம் வதக்கணும். கேரட் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால கேரட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட், பீன்ஸ் ரெண்டுமே போட்டுக்கலாம். குடமிளகாய் கொஞ்சம் வெந்து வேகாத இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அதை போட்டுக்கலாம் கடைசியாக. கேரட் பீன்ஸுமே ஆஃப் பாயில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ் நிறைய பேருக்கு சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் வதக்கிடுறேன் நான். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். பாஸ்தாவுக்கு தேவையான அளவு தான் போட்டிருந்தேன் முதல்ல. தக்காளி ஒரு 5 சொல்லியிருந்தேன். 5 தக்காளியுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். டொமேட்டோ சாஸ்லாம் எதுவுமே போடல நான். பாருங்கள், இப்போ தான் குடமிளகாய் போடுறேன். குடமிளகாய் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடணும். இதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். நான் இப்போ போடுறேன் பாருங்கள். நீங்கள் முன்னாடியே போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே பாஸ்தாவை ரெடி பண்ணிக்கணும். இந்த சுடு தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கணும். பச்சை தண்ணி ஊற்றினோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மசாலா சிம்மில் வச்சுட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் தனியாக இருக்குது பாருங்கள். இதில் தேவையான அளவு கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு பெப்பர் தூள் போட்டுறேன் நான். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்தாவை வடிகட்டிட்டு, பச்சை தண்ணியும் வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இதை போட்டதும் பாருங்கள் ஒட்டாமல் இருக்குது பாஸ்தா. அதை வடிகட்டி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவிடணும். கொத்தமல்லி தூவிட்டு மூடி வச்சிட்டோம்னா பாஸ்தா ரெடி. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி தூவிடணும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. பாருங்கள், டிஃபன் பாக்ஸில் இதே பேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பாஸ்தா சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.